இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில யாராவது பாம்பு பிடிக்கிறவர் இருந்தானா கூட்டிட்டு வா. சரிங்க சார். நான் என்னங்க? ஐயோ இருங்க இருங்க வரேன். ஐயோ இருங்க போகாதீங்க, கதவு சாத்தாதீங்க, நான் உள்ள இருக்கேன். இருங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். ஆ ஐயோ இந்த பாம்பு எங்க இருக்கு? ஐயோ எங்க இருக்கோ கடவுளே. ஐயோ, இப்ப பாம்பு பிடிக்கிறவன இப்ப எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ ஏயா அப்படியே கொஞ்சம் நில்லப்பா. ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர, எங்க போற? சாமி, பக்கத்துல சர்க்கஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க நானு பாம்பாட்டியா இருக்கேன் சாமி. ஆஹாஹா, நல்ல நேரத்துல கண்ணில் பட்ட. நீ பாம்பு ஆடவும் செய்வியா, பிடிக்கவும் செய்வியா? சாமி, நான் ஊருக்குள்ள பாம்பு பிடிக்கிற ஆள் தான் சாமி. ஆனா அங்க வேலை கிடைக்காம. அந்த கதைலாம் எனக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு, எல்லாரும் வெளில தான் நிக்கிறோம். நீ வீட்டுக்குள்ள போய் பாம்பை பிடிக்க முடியுமா? பிடிக்கிறேன் சாமி. அம்மாடி, சரி சரி, உள்ள வா போலாம். பாப்பா. பாலகி எங்க இருக்கா? பாலகி உள்ள இருப்பாளோ? சரியா, அந்த சர்ப்பம் எப்படி இங்க வந்திருக்கோம்? எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பாலகி எதுக்காக உள்ளே இருக்கா? சாமி, நீங்க சொன்ன மாதிரியே சர்ப்பம் இப்ப எனக்கு உதவுது. அந்த ஆத்மாவை பிடிக்க போறேன். இது கோரா இல்ல? பாலகியை பிடிக்கிறதுக்காக இவன் தான் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கானா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போகாத. நான் இங்க பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் நிறைய இருக்கு. எனக்காக கூட நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. பாலகியை இப்ப அவன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறேனோ? என்ன விட்டுடு ப்ளீஸ். உன கையெடுத்து கும்பிடுற, என்ன விட்டுடு. ஒரு முறை உன்னை வசீகரிச்சு கொண்டு போய் என்னுடைய பூஜைக்காக உன்னை பலி கொடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு இந்த ஜென்மத்துடைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்காது.
கஷ்டத்துல இருந்து நான் விமோச்சனம் கொடுக்கிறேன். நான் இப்போ உனக்கு பண்றது உதவி. ஆ. ஹேய் என்னங்க டோர் தர. என்னங்க ஹேய் டோர் ஓபன் பண்ண. சார் பாம்பு வெளியில போயிடுச்சு சார். சரி வெளியே படிச்சான்னு பார்த்து பணம் கொடுத்து அனுப்பு. சரிங்க சார். ஏன்பா நீ தேடினது போதும், பாம்பு வெளியவே போயிடுச்சு. வெளில போய் தேடலாம் வா. சரிங்க சாமி. பாவம், அந்த பாலகி எவ்வளவு பயந்து போயிருக்கோம். மங்களம். வணக்கங்க. வணக்கங்க. மங்களம், ஜோசியர் இங்க நான் தான் இங்க வர சொன்னேன். எதுக்கு? பாகியோட ஜாதகத்தை காமிக்கிறதுக்காக. ஆ, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுதுன்னு. நான் ஒன்னும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கல. நம்ம பாகியலட்சுமிக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்காம இருக்குன்னு பயத்துல தான் வர சொன்னேங்க. பெத்த பொண்ண வேணா இல்லாம போலாம், ஆனா பாகியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானேயா. இப்படி இன்னும் கல்யாணம் ஆகாம வீட்லயே இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாயா? ஆமா மாமா, இப்போ வெளியே எப்படி சம்பந்தம் பாக்குறதுன்னு பணத்துக்காகலாம் பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க மாமா. ஊர்ல என் பேர்ல 1 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை வித்துடலாம்.